நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் நிக்கல. திவ்யா, நான் ஃபோக்கஸ்டா தான் படிச்சிட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. ஏய் திவ்யா நில்லு. உன் அண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவளையே குத்தி காட்டி பேசிட்டு போற. என்ன இதெல்லாம்? அண்ணே, எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். கௌரி பாத்தியா உன் பொண்ணு எப்படி பேசிட்டு போறான்னு? இந்த வீட்ல மத்தவங்களும் அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. பெரியவங்களை பார்த்து தானே சின்னதும் கத்துக்கும். நீ பேசுறது சரியில்லை கௌரி. எதுக்கு கூட எதை முடிச்சு போடுற? செல்வம், நீங்க போன காரியம் என்னாச்சு? இங்க இருந்து கிளம்புறப்ப வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க போனதும் இடம் எனக்கு தேவைப்படுது, உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. ஏண்டா? அந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? நாட்டுல நிறைய பேர் அப்படிதாம்மா இருக்காங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு. காலையில கண்ணாடி உடையும் போது இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். இவ ஒருத்தி. ஏன்பா இப்ப இடத்துக்கு என்னப்பா பண்றது? வேற இடம் தான் பார்க்கணும் மாமா. கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சா கிடைச்சிரும். ஆமாமா, ஈஸியா கிடைச்சிட்டா எதுக்கும் மதிப்பு இருக்காதுல்ல. சரிம்மா, இதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. வேற இடம் தேடி பார்ப்போம். அப்புறம் என்ன செல்வம், ஏதோ சொல்ல வந்த? அது ஒன்றும் இல்லைம்மா. இடம் பார்க்கறதோட மிஷின் வாங்குறது, ஆர்டர் எடுக்கிறது, அந்த வேலையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்ல வந்தம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்தை பார்த்து முடிவு பண்ணிடுறது நல்லது. ம் சரிம்மா, நாங்கள் வேற இடம் பார்க்குறோம். ம்